கட்டணமின்றி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கான கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்கிறோம், இனி முறைகேடு நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். 2027ஆம் ஆண்டு முதல் OMR முறைக்கு பதிலாக கணினி முறையில் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் நம்பிக்கையே முதன்மையானது என்றும் வினாத்தாள் கசிவு குறித்து CBI முழுமையாக விசாரிக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இம்முறை எந்த முறைகேட்டையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தவறு செய்தது நாங்கள் தான் என்றும் தவறை ஏற்றுக் கொள்கிறோம் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தொடர்பாக ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அடுத்த ஆண்டிலிருந்து நீட் தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்றும் தேர்வு எழுதுவதற்கு 15 நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஜூலை 21ஆம் தேதி மறுதேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜூன் 14ஆம் தேதி அனுமதி அட்டை, ஜூலை 21ஆம் தேதி மறுதேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜூன் இதற்கான அனுமதி அட்டை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்டணம் இன்றி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கான கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்கிறோம் என்றும் இனி முறைகேடு நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2027ஆம் ஆண்டு முதல் OMR முறைக்கு பதிலாக கணினி முறையில் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் நம்பிக்கையே முதன்மையானது என்றும் வினாத்தாள் கசிவு குறித்து CBI முழுமையாக விசாரிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இம்முறை எந்த முறைகேட்டையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தவறை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜூன் 14ஆம் தேதி அனுமதி அட்டை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜூன் 14ஆம் தேதி அனுமதி அட்டை வழங்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக CBI முழுமையான விசாரணையை மேற்கொள்ளும் என்றும் நீட் வினாத்தாள் கசிவிற்கு மத்திய அரசு பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற முறைகேடுகளை தவிர்க்க அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைனில் நீட் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலாக 15 நிமிடங்கள் அவகாசம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த முறைகேடுக்கு, இந்த நீட் வினாத்தாள் கசிவிற்கு நாங்களே பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். கட்டணமின்றி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் இனி முறைகேடு நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் 2027ஆம் ஆண்டு முதல் OMR முறைக்கு பதிலாக கணினி முறையில் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் நம்பிக்கையே முதன்மையானது என்றும் வினாத்தாள் கசிவு குறித்து CBI முழுமையாக விசாரிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இம்முறை எந்த முறைகேட்டையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜூன் 14ஆம் தேதி அனுமதி அட்டை வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது.